செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. நம்முடைய எண்ணங்கள் என்றும் உயர்ந்ததாகவே இருக்கட்டும். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைய பதிவில் ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு துவாவை பார்க்க போகிறோம். இதன் சக்தி எவ்வளவு பெரியதென்றால், பல நாள்கள் நெஞ்சத்தை அரித்து கொண்டு நிம்மதி இல்லாமல் உறக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் நெஞ்சத்தில் அமைதியை தரும், நிம்மதியை தரும். அல்லாஹ் அக்பர். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதர சகோதரிகள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்வதன் மூலம் நம்முடைய சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதர சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அதனை பார்த்து அவர்கள் பயனடைந்தால் அதனுடைய கூலியை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான். நான் இவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டேனே என்ற குற்ற உணர்வில் நீங்கள் இருந்திருப்பீர்கள். இனி திருந்தி என்ன புண்ணியம், நான் அழிஞ்சு போயிட்டேன், என்ன அல்லாஹ் மன்னிப்பானா என்ற எண்ணத்தை சைத்தான் நம்முடைய காதில் ஊதுவான். இந்த எண்ணம் நம்முடைய நெஞ்சத்தை இருட்டாக்கி நம்மை அல்லாஹுவின் மீது நம்பிக்கை இழக்க வைத்துவிடும். இந்த எண்ணம் விஷச்செடி மாதிரி நம்முடைய அமைதியான மனதை பாழ்படுத்திவிடும். இதுதான் சைத்தானுடைய மிகப்பெரிய வெற்றி. இப்படி நம்பிக்கை இழக்கும் சமயங்களில், உங்கள் இதயத்தில் குற்ற உணர்வு ஏற்படும் சமயங்களில் இந்த துவாவை ஓதுங்கள். குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் என தொடங்கும் இந்த சூறாவை அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் தனது திருமறை குரானிலே 39வது அத்தியாயமான அல் ஜுமர் 53வது வசனத்தில் கூறுகிறான். என் அடியார்களே, எவரும் வரம்பு மீறி தமக்குத்தாமே தீங்கிழைத்து கொண்ட போதிலும் அல்லாஹுடைய ரஹமத்தில் அருளில் அவர் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் யாவையும் மன்னிப்பவன். நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவன், மிக்க கருணையுடையவன் என்று நபியே நீ கூறுவீராக என்று கூறுகிறான் அல்லாஹு ரப்பில் ஆலமீன். இனி உங்கள் பாவங்களை நினைத்து நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். எப்பொழுதெல்லாம் மனம் சஞ்சலம் அடைகிறதோ, எப்பொழுதெல்லாம் மனம் குற்ற உணர்வில் தவிக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் இந்த ஆயத்தை ஓதி அல்லாஹு தாலாவிடத்திலே பணிவோடு கையேந்தி துவா செய்யுங்கள். மிக்க கருணையாளனான அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நமது பாவச்சுமையை போக்குவான். நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவான். ஏனென்றால் நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவனும் கிருபையுடையவனாக இருக்கிறான். அல்லாஹ் அக்பர்.